ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு த வேர்ல்ட்ஸ் கிரிட்டிக் ஹூ டசன்ட் ஃபைண்ட் மீ ஐடென்டிஃபைபிள் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த போம் வந்து யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருந்ததி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க தான் அந்த போம் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் போமோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போமில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அன்னோன் கிரிட்டிக் வந்து பதில் சொல்கிற மாதிரி வந்து இந்த போம் வந்து நம்மளோட போயட் வந்து எழுதியிருக்கிறாங்க. என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கல்ச்சர், அதாவது இந்தியன் கல்ச்சர், நம்ம பொயட் ஒரு இந்தியன் ரைட்டர் இல்லையா, ஸோ அவங்களோட கல்ச்சர் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிரிட்டிக்குக்கான பதிலாக தான் இருக்கும். அந்த எந்த கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மலாக வில்லேஜ் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோலாகவே முடிச்சிருப்பாங்க. ஸ்பெசிஃபையாக இவங்களுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போம் வந்து இருக்காது. போமோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்ற பார்த்தலாமா. அருந்ததி சுப்பிரமணியன் வந்து 1973 வந்து பாம்பேயில் பிறந்திருக்கிறாங்க. அண்ட் அப்போ வந்து அது பாம்பேயாக தான் இருந்தது. அண்ட் இப்போ வந்து அது மும்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். மகாராஷ்டிராவில் இருக்க அங்கே பிறந்திருக்கிறாங்க. இந்தியன் போயட் அண்ட் ஆத்தரும் கூட. இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்தியன் கல்ச்சராக இருக்கட்டும், அவங்களோட மராத்தி கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்து சாகித்ய அகாதமி வந்து அவார்ட் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் கரண்ட்டாக இவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பொயட். இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60 இந்தியன் பொயட்ஸ், போத் சைட் ஆஃப் ஸ்கை. அண்ட் நம்ம பார்த்துட்ருக்கிற போமுமே வந்து ஒரு வெல் நோன் போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் போமுக்குள்ளே போயிடலாமா. போமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீம்ஸ் பார்த்துடலாம். ஸ்டீரியோ டைப்பிங், லாங்குவேஜ், ஐடென்டிட்டி, இது மூணுமே வந்து இந்த போமோட தீம். நான் சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்படியே நோட்ஸ் எடுக்கலைனாலும் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த நோட்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் கூட போதும். வேறு யாருக்குமே புரிய தேவையில்ல. பட் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். நீங்கள் அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட போமில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ பிலீவ் யூ நோ மீ வைட் ஐ இங்கிலீஷ் டைப் அப்படிங்கிறப்ப இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுறீங்க என்னை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. எதனால் அப்படின்னா, ஒரு வைடான இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்வை மூலியமாக வந்து நீங்கள் என்னை பார்க்குறதுனால என்னை பற்றி, என்னோடய கல்ச்சர் பற்றி எல்லாமே நீங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே நம்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃப்ரம் அ சன்ஸ்கேல் காலனி அப்படிங்கிறத வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை வந்து காலனைஸ் பண்ணாங்க இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களை பற்றி எல்லாமே, எங்கள் கல்ச்சர் பற்றி எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ரீடிங் மை கீட்ஸ் ஆர் இட்ஸ் யோர்ஸ். நம்ம கீட்ஸோட ஒர்க் இல்லை அப்படின்னா உங்களோட ஒர்க்காக இருந்தாலுமே, வைல் மை கண்ட்ரி டினோனேட்ஸ் ஆன் யோர் டெலிவிஷன் ஸ்க்ரீன். நம்மளோட கண்ட்ரி, அவங்க கண்ட்ரிங்கிறப்போ போயட்டோட கண்ட்ரி வந்து நம்ம கண்ட்ரி தான் இல்லையா. நம்மளோட கண்ட்ரி வந்து அவங்களோட டெலிவிஷன் ஸ்க்ரீனில் வந்து டினோனேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யூ இமேஜின் யூ கிராக்டு மை டீப்பஸ்ட் ஃபேண்டசி. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னோடய ஃபேண்டசியை வந்து நீங்கள் வந்து கிராக் பண்ணிட்டு தான் நினைக்கிறீங்க. என்னோட டீப்பான ஃபேண்டசியை வந்து நீங்கள் கிராக் பண்ணிட்டு தான் நினைக்கிறீங்க. பட் யூ கான், அது வந்து நீங்கள் வந்து கிராக்லாம் பண்ணலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னோட கனவு, என்னோட ஃபேண்டசி ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து கிராக்காலாம் ஆயிடாது. டு பி இன் எடரியன் விக்ரேஜ் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்லலாம், நம்ம இங்கிலீஷ் படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு பெரிய பெரிய பேங்க்லோ, அதே மாதிரி அந்த வீடோட செட்டப்பே வேறு மாதிரி இருக்கும்ல. நம்மளோட இந்தியன் வீடு வேறு மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளோட ஃபாரின் கண்ட்ரி, அந்த பிரிட்டிஷ் பீப்புளோட கண்ட்ரி வீடெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. லிவிங் அவுட் மை தர்மா வித் எவ்ரி சிப் ஆஃப் அண்ட் டான்சலியன் டீ. நான் வந்து என்னோட தர்மா அண்ட் எங்களோட கல்ச்சர் எல்லாமே ஒரு தர்மாக்குள்ளே வந்து நம்மளோட இந்தியன்ஸ்க்குன்னு நிறைய தர்மா சொல்லுவோம் இல்லையா. தர்மா அப்படின்னா தர்மம், அதை தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நமக்குன்னு ஒரு சர்டைனான கல்ச்சர் இருக்குது, அதில் தான் நம்ம லிவ் அவுட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட கல்ச்சரை வந்து வேறு யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம்லாம் புரிஞ்சிக்க முடியாது அண்ட் அடாப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
எவ்ரி சிப் ஆஃப் டான்டலியன் டீ அப்படிங்கிறப்போ டான்டலியன் தெரியும் இல்லையா, டான்டலியன் டீயோட எவ்ரி சிப் மாதிரி. அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் வீக்கெண்டட் ஜம்பிள் ஸ்கேல். ஒவ்வொரு ட்ரீம்ஸுமே வந்து அந்த வீக்கெண்ட்னா என்னது, சாட்டர்டே சண்டே, அந்த வீக்கெண்டட் சாட்டர்டே சண்டே மாதிரி வந்து அது ஜம்பிள் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மே ஹாவ் அ பாயிண்ட், ஐ நோ நத்திங் அபவுட் சில்லி மித்ஸ் ஆஃப். உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கலாம், ஆனாலும் கூட எனக்கு வந்து அந்த சில்லியான அவங்க பாயிண்ட்ஸை எல்லாமே நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யாரை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வெல்லிஷ் கிரிட்டிக்கை வந்து சொல்கிறாங்க. உங்களோட பாயிண்ட் எல்லாமே ஒரு சில்லியான மிட் ஆஃப் தான். என்னோட ஸ்டாமரிங் வந்து என்னோட தமிழில் நான் வந்து தமிழில் பேசுகிறச்ச வந்து கொஞ்சம் ஸ்டாமர் ஆகலாம். அண்ட் அந்த லாங்கான நிர்வாணாவில் வந்து இது ஆகலாம். நிர்வாணா அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா, நிர்வாணாவை என்ன சொல்லலாம்னா ஒரு லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாக தெரியாது, பட் அதை வந்து கொஞ்சம் அரையும் குறையுமா வந்து நமக்கு தெரியும் இல்லையா, ஹாஃப் அண்ட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் அ ஹெர்மேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹெர்மேட்டிக்காக ஒரு ஓடர் ஃப்ரீயாக பாட்டில்ட் இன் ஸ்விட்சர்லாண்டையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பாட்டில்ட் இன் ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்னா ஓடர் ஃப்ரீ அப்படிங்கிறப்போ அந்த லாங்குவேஜோட ஓடர் ஃப்ரீ அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த போயிட்டு அந்த லாங்குவேஜை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியலனாலுமே எனக்கு வந்து அந்த லாங்குவேஜை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அந்த லாங்குவேஜை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியும், அந்த கல்ச்சருமே குட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மணி பேக் கேரண்டியட். மணி பேக் கேரண்டி அப்படிங்கிறப்போ இதில் அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லாங்குவேஜை வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே, லாங்குவேஜை உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக என்கிட்ட சொன்னீங்கன்னாலும் ஹவு மச் ஆஃப் இட்ஸ் மைண்ட், அது எவ்வளவு என்னோடது உங்களோடது அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளவு மைண்டுக்கு சம்மந்தமானது கட்டுக்கு சம்மந்தமானதுங்க கிடையாது. அது எவ்வளோ குட்டி அப்படிங்கிறதுமே வந்து நம்மளால் சொல்ல முடியாது. எவ்வளோ ஒரு லாங்குவேஜுங்கிறது எவ்வளோ சின்னது எவ்வளோ பெருசு, இது உங்களோடதா எங்களோடதாங்கிறது எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் ஒரு சாலோன் மச் ஃப்ரம் அது சாலோன்லேருந்து வந்ததா அண்ட் ஒரு ஸ்லம்லேருந்து அந்த லாங்குவேஜ் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே ப்ராப்பராக கனெக்ட் பண்ண முடியாது. ப்ராப்பராக வந்து இப்படி தான் வந்தது இங்கேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ யாராலையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறப்போ ஒரு லாங்குவேஜ் வந்து இப்படி தான் வந்ததுன்னு யாராலையுமே சொல்ல முடியாதப்போ உங்களால் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து இதில் இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ப்ராப்பராக எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு கொஸ்டினிங்காகவே வந்து நம்ம ஆத்தர் வந்து கேட்குறாங்க. அண்ட் இவங்க கேட்குற எல்லா கொஸ்டினையுமே வந்து அந்த கிரிட்டிக்ஸை நோக்கி தான். அதாவது அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபையபிள் இந்தியன் டஸ் நாட் ஐடென்டிஃபையபிள் இந்தியன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு இந்தியன்னு ஐடென்டிஃபையபிளான இந்தியன் நம்ம கிடையாது அப்படின்னு சொல்கிற வெல்லிஷ் கிரிட்டிக்கை நோக்கி இவங்க வந்து இத்தனை கேள்வி கேட்குறாங்க. லாங்குவேஜ் வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்டாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஹவு ஐ சே அ வேர்ஸ்மெல்டியூட் அப்படின்னு என்னென்னா ஐடியா ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஒரு லாங்குவேஜில் வந்து நம்ம ஐடியா எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தான் வந்து வேர்ஸ்மெல்டியூட்னு சொல்லுவாங்க. ஹவு ஐ சே பிரஹன்தெரியா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்டில் வந்து ஒரு ட்ரீட்டி ஆஃப் செல்ஃப் ட்ரீட்டினஸ், நம்ம செல்ஃபாக வந்து நம்மளே ட்ரீட்டி பண்ணிக்கிறது தான் வந்து பிரஹன்தெரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஹிந்து ஸ்பிரிச்சுவலிசம் இதில் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரீட்டி. அண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இவங்க வந்து ஸ்பிரிச்சுவலையும் எழுதுவாங்க இல்லையா, அண்ட் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹவு ஐ சே வாழைப்பழம், நான் வந்து வாழைப்பழத்தை எப்படி சொன்னால் என்ன, நான் பிரிஹாண்டரியாவை எப்படி சொன்னால் என்ன, வேர்ஸ்மெல்டியூட எப்படி சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆல் யோர்ஸ் டு மெஷர். நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து மெஷர் பண்ணுங்கள், நாங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது அதை லாங்குவேஜ் எங்கேருந்து வந்தது, நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம், நாங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி ஆஃப் மை பிரீத். பேத்தாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ஆஃப் டிசீஸ், ஒரு டிசீஸை பற்றி நம்ம படிக்கிறது. அண்ட் அந்த டிசீஸ் வந்து எதுலேருந்தெல்லாம் வந்திருக்கு, அந்த டிசீஸோட காசஸ் என்ன, அண்ட் அந்த டிசீஸ் வந்தால் நம்ம எப்படி அஃபெக்ட் ஆகும் அதெல்லாம் நம்ம பிரித்து படிப்போம் இல்லையா, அதே மாதிரி இதை எல்லாமே மெஷர் பண்ணி நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து பாருங்கள், எங்களோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் இப்படிலாம் மெஷர் பண்ணுறீங்க. அண்ட் பேத்தாலஜி ஆஃப் மை பிரீத் அதை கொண்டு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஹாலடாசிஸ் ஆஃப் ஜெண்டர் அப்படிங்கிறப்போ இதில் வந்து ஹாலடாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா ஜெண்டரையுமே வந்து ஈக்குவலாக பார்க்குறது. மை ஹோமோஜெனஸ்டஸ் ப்ளாசிவ் அபவுட் அ ரஸ்டிக் அஸ் மவுத் ஃப்ரெஷ் அண்ட் வில்லேஜ். ஹோமோஜினிஸ்ட் அப்படின்னா மில்க் சொல்லுவாங்கல்ல, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட், மில்கிலிருந்து நம்ம வந்து சில ப்ராசஸிங் மூலியமாக பட்டர் எடுக்கலாம், சீஸ் எடுக்கலாம், அதே மாதிரி தான். ப்ளாசிவ் அப்படிங்கிறது வாய்ஸ்லெஸ் ஏர் ஃப்ளோ ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிற சவுண்டை தான் வந்து ப்ளாசிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அபவுட் அ ரஸ்டிக் அப்படின்னா பழமையான ஒரு மவுத் ஃப்ரெஷண்டான குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிட்டர் ஆஃப் ஐடென்டிட்டி. ஆர்பிட்டர் அப்படின்னா ஒரு ஜட்ஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஆர்பிட்டரை வந்து கூட்டிகிட்டு வாங்க இதெல்லாம் ஐடென்டி பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த ஜட்ஜ் வந்து என்னோட இந்த ஐடென்டி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து மார்க் போட்டாலும் நீங்கள் மார்க்கும் போட்டுக்கலாம். ரிமார்க் மீ ஆஸ் யூ வில். நீங்கள் எனக்கு என்ன வேணால் மார்க் போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து நான் பயப்படுற ஆளும் கிடையாது. அதுக்கெல்லாம் நான் கவலையும் பட மாட்டேன். ஸோ ஒரு ஜட்ஜை கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் வந்து எனக்கு ரீமார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ரீமார்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரைட் மீ எ நியூ ஆல்ஃபபெட் ஆஃப் டேஞ்சர் எ நியூ பேட்டோட்டஸ் டு மேட்ச். இதில் வந்து பேட்டோட்டஸ் என்னென்னா ஒரு நான் ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத லாங்குவேஜ், அதாவது நான் ஸ்டாண்டர்ட் டு மேட்ச். ஒரு புது நான் ஸ்டாண்டர்ட் இல்லாத லாங்குவேஜை வச்சு மேட்ச் பண்ணுங்க. ஒரு புது ஆல்ஃபபெட், ஒரு டேஞ்சரான ஆல்ஃபபெட்டை கூட என்ன வந்து நான் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நம்ம இந்தியன்ஸோட கலர்ஸ் இருக்கு இல்லையா, கலர்ஸ் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோன் எல்லாமே ஃபேர் டோனாக இருக்காது. மேக்ஸிமம் ஒரு பிரான்ஸ் டோனாக தான் இருக்காதான் சொல்கிறாங்க. அதாவது சோலா பிரான்ஸ் ஆஃப் மை ஸ்கின். நம்ம வந்து ஃபாரினர்ஸ் மாதிரிலாம் வந்து நம்ம அவ்வளோ ஃபேர்லாம் கிடையாது. நம்மளோட பிரான்ஸ் ஸ்கின் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ ஐ எம் அ பிரான்ஸ் ஸ்கின் அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரௌடாக சொல்கிறாங்க. டீச் மீ ஹவு டு கம் ஆஃப் ஏஜ். எனக்கு வந்து டீச் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏஜுக்கு வரணும். உங்களோட லாங்குவேஜ் ஸ்டைலுக்கு வந்து நான் எப்படி எழுதணும், அந்த ஹிஸ்டாரிக்கல் ஏஜுக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீச் பண்ணுங்கள். அந்த லிட்ரேச்சரில் வந்து யூ வேர் பார்க்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அந்த லிட்ரேச்சர் எல்லாமே வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கல்ப்சரோட லிட்ரேச்சரை வந்து நீங்கள் எல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள வந்து ப்ளேம் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்மியர் மை கான்சனன்ட்ஸ்னால் தெரியும்ல, என்னோட கான்சனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்மியர் பண்ணுறீங்க. எதை வச்சு ஸ்மியர் பண்ணுறாங்க அப்படின்னா கவுடங்க், டர்மரிக் அண்ட் குட்ஹாலி அப்படிங்கிறதும் கவுடங்க், அந்த வரட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு என்னோட கான்சனன்ஸை வந்து நீங்கள் ஸ்மியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிட்டி மீ ஸ்வெட்டிங். நான் வந்து ஒரு பாவப்பட்ட வேர்த்து விறுவிறுத்து அண்ட் பிரான்ச்சிங் ஆன் அதர் சைட் ஆஃப் அ கவுண்டர். நான் வந்து அந்த கவுண்டரோட இன்னொரு பக்கம் போயிடுறேன். ஸ்டாம்ப் மை பேப்பர்ஸ். என்னோட பேப்பர்ஸை வந்து நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணாலும் சரி. ஸோ எனக்கு வந்து ஒரு புது ஆன்சைட்டினா கவலை, அந்த ஒரு புது கவலையை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் சரி. லீஸ் அப்படின்னா குத்தகை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு புது கவலையை வந்து நீங்கள் எனக்கு குத்தகை கொடுத்தாலும் சரி. ஆனால் எனக்கு வந்து நீங்கள் வந்து என்னோட விசாவை வந்து கிராண்ட் பண்ணுங்கள். விசா அப்படின்னா தெரியும் இல்லையா, நம்ம வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறச்ச வந்து நமக்கு வந்து விசா தேவைப்படும். ஸோ அந்த விசாவை வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கிராண்ட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா என்னோட பிறந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு. அதாவது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட பொயட் வந்து நம்ம இந்தியாவில் இல்லை வேற ஒரு கண்ட்ரியில் வந்து இருக்கிற மாதிரி வந்து இந்த போயத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நீங்கள் கிராண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் பிறந்த கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் கிராண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அங்கே போயிடுறேன். டீச் மீ ஹவு டு பிலாங் தி வே யூ டூ. நீங்கள் வந்து எனக்கு டீச் பண்ணுங்கள். பிலாங்ஸ் எல்லாமே டீச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த விதத்தில் எந்த வழியில் வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எனக்கும் டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பொயட் வந்து கேட்குறாங்க. அந்த கிரிட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆன் எவ்ரி பேஜ் ஆஃப் அ ஹிஸ்ட்ரி. அந்த ஒவ்வொரு பேஜ் ஆஃப் ஹிஸ்ட்ரிக்கும் எப்படி பிலாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்களே வந்து சொல்லி கொடுங்க. நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்து இந்த போம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கல்ச்சர், லாங்குவேஜ் அண்ட் இன்டிகிரிட்டியை வந்து அந்த கொஸ்டின் பண்ணுற மாதிரி அவங்க பேசுகிற எல்லாத்துக்குமே யார் பர்டிகுலராக வந்து இந்த கிரிட்டிக்கு தான் அவங்க ஆன்சர் பண்ணுறாங்கன்னு இல்லை. அண்ட் அப்படி வந்து கொஸ்டின் பண்ணவங்களுக்குலாம் நம்மளோட லாங்குவேஜ், கல்ச்சரை பற்றி
எல்லாமே ஒரு பதிலடி குடுக்குற மாதிரியான தான் அவங்க பேசியிருப்பாங்க. அண்ட் சம்மரியில வந்து மேக்ஸிமம் அவங்க நெறைய கொஸ்டினிங் கேட்ட மாதிரி இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்டின்னா, இந்த கிரிட்டிக்க தான் வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்றேன். அவங்களுக்கு பதில் அவங்க கேட்குற அவங்க வந்து கமெண்ட் பண்ணதுக்கு தான் கொஸ்டின் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எதையுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் இவ்வளோதான் போமோட சம்மரி. சம்மரியில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. அண்ட் வேற ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.